அபி என்ன சொல்ற அபி? நெஞ்சு வலிக்குது. ஆமாங்க, என்னால தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. வெற்றியை கூப்பிடுங்க, நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். நினைச்சேன் நீ இப்படித்தான் ஏதாவது கோக்கமாக்கு வேலை பண்ணுவேனே. நான் நினைச்சேன் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டேல. இப்படிலாம் ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். உன்ன மாதிரி மாமியார நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன். எத்த பிள்ளை சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரே அம்மா நீ மட்டும் தாண்டி. இந்த பிள்ளைங்கள எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இப்ப ஒன்னா சேர போதுங்க. இத நான் தடுக்க விட்டுருவேனா என்ன? உனக்கு மாமியாருடி, நீ எப்பப்ப என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதானே இந்த பிளானே பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன கத்துனாலும் உன் புள்ள அந்த ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டான். இருடா, இப்ப எதுக்கு நீ அவனை கூப்பிடுற? என்னமா பேசிட்டு இருக்க? நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கா. இப்ப போய் அவனுக்கு கூப்பிடுறேன்னு சொல்ற. அவனை கூப்பிட்டாத்தானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக முடியும். ஏண்டா, அன்னைக்குலாம் உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாதப்ப உன் பையன் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனானா என்ன? இல்லல, அவன் மருமகன்னு சொல்லிட்டு ஒருத்திய கூட்டு வந்தால, அவதான கூட்டு போனா. இன்னைக்கு அவளையே கூட்டு போக சொல்லு. இந்த நேரத்துல என்னமா பேசிட்டு இருக்க நீ? தானே அன்னைக்கு அவங்களால நடக்க முடிஞ்சிச்சு, அதனால என் மக கூட்டு போனா. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லல, அவங்களால நடக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் தூக்கிட்டு தானே போக முடியும். நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். எவ்வளவு ஒரு ஆள் தூக்கிட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும்ல. ஏண்டா, உன் பொண்டாட்டி அவனால தூக்க முடியல? முடியுமா? அப்புறம் என்ன, இவ்வளவு தூக்கிக்கிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. இப்பதான் அது வாழ்க்கையில ஏதோ சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. அதை கெடுத்து குட்டி சேராக்கிறாதீங்க. ஐயோ, கிளவி ஏதோ ஒரு பிளான் போடுறாளே. நான் ஒரு பிளான் போட்டா என் பிளான்ல தீய வைக்கிறதுக்குனே இந்த கிளவி வரும் போல. எல்லாரும் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. என் அம்மா நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களை யாராவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். ஆமா ஆமா, ரொம்ப தான். எப்படி அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா மட்டும் இவளுக்கு ஒண்ணு உடம்பு சரியில்லாம பெருது, இல்லாட்டி நெஞ்சு வலி வந்துருது. எப்படி இப்படிலாம்? என்னடா இன்னும் பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? சட்டை புட்டு பொண்டாட்டி தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு. எனக்கு கிளவி ஒரு முடிவுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க வெற்றியை கூப்பிடுங்க, அவனாலதான் என்ன தூக்கிட்டு போக முடியும். அபி, நான் தூக்கிட்டு போறேன். உன்னை தூக்கிட்டு போக என்னால முடியாதா என்ன? இல்ல, நான் உங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன். நான் வெற்றி கூட தான் வருவேன். வயசான காலத்துல நீங்க எங்கேயாவது கீழே போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆமாமா, அவங்க சொல்றதும் சரிதான். இவரே வயசானவரு, இவர் எப்படி அவங்கள தூக்கிட்டு போக முடியும்? சட்டப்பட்டுன்னு உங்க பையனை கூப்பிடுங்க. பாரு, உன்னை யாராவது ஏதாவது கேட்டாங்க? இல்ல, என்ன வாய மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பேசாம இரு. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டப்பட்டுன்னு மதினியை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க. ஆளு மேரமா போய் மதினிக்கு சரி பண்ணிட்டு வருவோம். ரொம்ப தான் அக்கறை. இவ்வளவு அக்கறைப்படுறவ என் பையனை கூப்பிட்டு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடான்னு சொல்லி பாப்போம். சொல்ல மாட்டீங்களே, சொல்லவே மாட்டீங்க. என்ன, என் பையனுக்கும் அவளுக்கும் முதலாத்து நடக்காம போயிருமே. நீங்க நடக்கணும்னு நினைச்சா நான் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவ. நீங்க என்னென்ன நினைக்கும் போது நான் என்னென்ன நினைக்க மாட்டேன். ஆண்டி, ஐ திங்க் இந்த பிளான் ஒர்க் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். வாய மூடிக்கிட்டு பேசாம மட்டும் இரு. இப்ப என்ன, உனக்கு என் மகனுக்கு வயசாயிருச்சு, உனக்கு கீழே போட்டுருவான்னு பயப்படுற, அவ்வளவுதானே? இப்ப பாரு, லட்சுமி, நீ தேவாவை கூப்பிடு. சரிம்மா, இந்த கூப்பிடு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானும் தூக்கிட்டு போக கூடாது, தேவாவும் கூட்டு போக கூடாது. அப்புறம் எப்படி உன்னை யார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க வெற்றியை கூப்பிடுங்க, நான் வெற்றி கூட தான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன். வெற்றி எல்லாம் கூப்பிட முடியாது. அதானே, அதே சின்ன ஜெர்சியா ஏதோ சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறத விட்டுவிட்டு இவ வெற்றி கூட தான் ஆஸ்பத்திரிக்கு போவாளா? பாடி, நீ யாரா கூட ஏதாவது கேட்டு விட்டுறேன் பாத்துக்க. யார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவேனா? நீ நடந்தே வா. உனக்கு நெஞ்சு தானே வலிக்குது, கால்ல வலிக்கல. ஒழுங்கா இறங்கி நடந்து வா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பாவம்பா. யாரு? உன் அம்மாவா பாவம்? அம்மாக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா. நெஞ்சு வலிக்கிற பொம்பளை இவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்பாளா என்ன?
எவ்வளவு துணி துடிச்சிருப்பா. நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வா ஆஸ்பத்திரிக்கு போவன்னா என்னென்ன வேலை காட்டிட்டு இருக்காவ. இங்க பாரு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு அபி, நீ பண்றது ஒன்னும் சரியில்லை சொல்லிட்டு. எனக்கு ஏன் இப்பெல்லாம் திட்டுறீங்க? எனக்கே உடம்பு சரியில்லை, நானே நெஞ்சு வலிக்குது. வாய மூடாடி, நீ சும்மா தான் நடிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தோணுது. அப்படி சொல்றா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். என்ன அபி, நீ சும்மா நடிச்சிட்டு தானே இருக்க? ஐயோ அத்தை, என்ன பார்த்தா நடிச்சிட்டு இருக்க மாதிரியே தோணுது. இப்ப கூட என் நெஞ்சு படபடன்னு இருக்கு, ஒரு மாதிரி வலிக்குது அத்தை. எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? இலட்சுமி அப்ப நீ தேவா கூப்பிடு. சரிம்மா, அதான் கூப்பிடுறேன். ஐயோ, என் பிளான்ல இப்ப மொத்தமா போயிரும் போலயே. இப்ப இவன் கூட நான் போலன்னு சொன்னாலும் என் மேல சந்தேகம் வந்துடும். இந்த மதுராத்திரியை கெடுக்கணுன்றதுக்காகத்தான் நீ இப்பெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமே. இது எப்படி தடுத்து நிறுத்துறது? ஐயோ ஆண்டி, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க பொண்டாட்டி நெஞ்சு வலி வந்து துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா நடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு தானே நீங்க இப்படிலாம் பண்றீங்க. ஏய், உன் வேலை என்ன? நடிக்கத்தானே வந்தம்மா நடிச்சம்மா காசை வாங்கினவான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு வச்சுக்க, மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும். என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படித்தானே பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நீங்களா ஒரு மனுஷி. ஏண்டி, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் மனுஷியா என்னன்னு தெரியலன்னு கேக்குறேன். நீ எல்லாம் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்தியோ? என் குடும்பத்தையே கெடுத்து நாடகம் ஆடி நடிச்சு என்னென்னமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. என்னையே மனுஷியான்னு கேக்குற? அப்ப நீ எல்லாம் மனுஷியா வேற எதுவுமா? பாருங்கம்மா, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு தேவையில்லாம பேசுறா? யார் தேவையில்லாம பேசுறா? இது ஏன் குடும்ப விஷயம். தேவையில்லாம நீ உன் மகளை எதுக்கு மூக்க நினைக்கிறீங்க? தெரியாம தான் கேக்குறேன். பாருங்கம்மா, அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தப்ப நாங்களாம் முதல்ல வந்து பார்த்தோம். யார் பார்க்க சொன்னது? உன்னை யார் பார்க்க சொன்னது? நீங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. யார் நினைச்சாலும் என் பேரனையும் பேத்தியையும் பிரிக்க முடியாது. என் பேரன் தேவா சொன்ன மாதிரி பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு விடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு கிளம்பி இருக்கணும். இல்ல, நான் மனசியா இருக்க மாட்டேன். கிளவி, என்னையவா இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ற? இரு, உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுறேன். என்னாச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? தேவா, உன் அத்தைக்கு தான் நெஞ்சு வலி வந்துருச்சு, அவளை தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. என்னது, அத்தைக்கு நெஞ்சு வலியா? திடீர்னு எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியல. தேவா, என்னடா பேசிட்டு இருக்க? சட்டப்படி நீ அம்மாவை தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். என் அம்மா பாவம். சரியா மச்சி, நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவா. நீ தூக்கிட்டு வா, நான் கார் எடுக்க. என்னங்க வேண்டாங்க, இவன் கூட நான் வரல. அத்தை, ஒன்னும் நினைக்காதீங்க, நானும் உங்க பிள்ளை மாதிரி தான். நீங்க எதுக்கு அப்படிலாம் பாக்குறீங்க? தேவா, அவ எடுக்கா, நீ போயிட்டு வாடா, நான் கார் எடுக்கிறேன். சரி மாமா, நீங்க போய் கார் எடுங்க. நடிப்புக்காரி எப்படி நடிக்கிறான்னு பாரு. இன்னமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான்னு பாரு. போ, ஆஸ்பத்திரிக்கு தானே போற, போ. டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு விஷ ஊசியை போட சொல்றேன். தேவா, வேண்டாம் என்ன தூக்காத. அத்தை, ஏன் அத்தை அப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் வாயால வேணா அத்தைன்னு கூப்பிடலாம், ஆனா என் மனசுல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் என் அம்மா தான். நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க மருமையை நம்ம தூக்குறான்லாம் நினைக்காதீங்க, தப்பா மட்டும் நினைக்காதீங்க மதினி. நம்ம பிள்ளை என்னைக்குமே உங்களையும் ஏன் நிலைமையில இருந்ததை வச்சு பாத்துட்டு இருக்கு. தேவா, நீ தூக்கு தேவா, அம்மா அப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஐஷு. என்னம்மா அது இப்படி ஆகி போச்சு? இந்த பிளான சொதப்பிருச்சு. என்ன சொதப்பாம என்னடி பண்ணும்? இவளை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவ ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லடி. பாத்தியா, நெஞ்சு வெளியே இல்லாம நெஞ்சு வெளியின்னு நடிக்கதான் சொன்ன. இவளால அவ பையனை அந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டு வர முடிஞ்சுச்சா பாரு. இப்ப என்னமா பண்றது? நம்ம ஒரு பிளான் போட்டோம், அது வேற விதமா நடக்குது. நடக்கட்டும், என்ன நடந்துரும்? முதலிரவு தானே, நடந்துட்டு போட்டோம். எப்படியாவது அவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம பிரிச்சே ஆகணும். அப்பனாத்தான் அவனை உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு பல கோடி சொத்து மதிப்புக்கு ஒன்னு அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்க என்னால முடியும். அம்மா, அது எப்படிமா முடியும்? சும்மாவே மதுன்னு சுத்திட்டு தெரியுமா? இப்ப தாலி வேற கட்டிட்டான். இவன் எப்படிமா அவட்ட வந்து பிரிக்க முடியும்? பிரிச்சு காட்டுறேன்டி. எத்தனை நாளைக்கு இப்படியே சந்தோஷமா இருந்துருமா? ஆசை 60, மோகம் 30, மொத்தம் 3 மாசம்தான். 3 மாசத்துல எல்லாமே வெறுத்துறண்டி. ஏன், அவளே வெறுத்து போயிருவா. 3 மாசத்துல அவ மேல இருக்க ஆசை பாசம் எல்லாமே அடங்கி போயிருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நாம நினைச்சதுதான் நடக்குமா? என்னதான் இருந்தாலும் அவன் இன்னொருத்தனோட புருஷம்மா. அப்புறம் எப்படி? ஏண்டி, நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டி தானே? அப்படி இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்றதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, எனக்கு பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நோந்தாலும் கிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டு இந்த காரியத்தை கெடுத்து வச்சு தொலைஞ்சிடாத, சரியா? சரிம்மா. 3 மாசம் தானே, 3 மாசத்துக்கு பொறுமையா இருப்பா. நமக்கு தேவை சொத்து தானே. இவன் இல்லாட்டி என்ன, நம்ம கிட்டதான் ஐஷு இருக்கான்ல. என்னடி சொல்ல வர? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல இந்த மதுவை இந்த வெற்றியை விட மாட்டான். இவனே விடணும்னு நினைச்சாலும் அவ விட மாட்டான். அதனால என்ன வச்சு இந்த பிளான போடுறத விட்டுவிட்டு பேசாம அண்ணனை வச்சு இந்த பிளான போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னடி சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல. இவனை விட்டுட்டா அப்புறம் எப்படி?
அதுவும் அண்ணனை வச்சு பிளான் போட சொல்றேன். அம்மா என்ன விட நீ பெரிய மரமண்டையா இருக்கமா. அதான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் அவனை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன சொல்ல வர நீ? அவனதான் நம்மளால பிடிக்க முடியல. அதான் அவனோட தங்கச்சி இருக்காளே ஐஷு, இந்த ஐஷுவ என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கிட்ட இருந்த நீ என்னென்னத்த வாங்கணும்னு நினைச்சியோ எல்லாத்தையும் வாங்கிடலாம். இந்த வெற்றி கூட நம்ம பேச்ச கேட்க மாட்டாமா. ஆனா ஐஷுவ மட்டும் நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அண்ணன் பேச்சுதான் எல்லாம். ஆமாடி, நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. வைரத்தை பக்கத்திலே வச்சுட்டு வெளியே தேடிட்டு இருந்திருக்கேன் பாரு. இப்ப புரியுதா உனக்கு? இந்த ஆண்டி தான் நீ என்ன சொன்னாலும் நம்பதே. நீ என்ன சொன்னாலும் அப்படியே செய்யுதுமா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பயந்துட்டு இருக்க? மகே இல்லாட்டி போன என்ன, மக இருக்கால, அதுக்கு தான் நீ ஒரு பொறுக்கிய பெத்து வச்சிருக்கிய. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவகிட்ட இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புடிங்கிடலாமா. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? அம்மா பேச்சு வழக்குல என்ன சொன்ன? பொறுக்கியா? ஏன் பிள்ளை என்ன உன் பிள்ளை பொறுக்கிதான், பின்ன என்ன உத்தமனா? சில்பா என்ன பேசிட்டு இருக்க நீ? இத மட்டும் அவன் கேட்கணும், உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்திருக்கும். சரி சரி, ரொம்ப குதிக்காதீங்க. சட்டுப்பட்டுன்னு இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. உங்க வாயெல்லாம் ஏன்ட்டதான் காட்டுவீங்க, மத்ததுக்கு ஒண்ணுக்குள்ள ஆயிக்கல. இருக்குடி உனக்கு, இரு அவன் வரட்டும். அப்புறம் இருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமையா திரியற நீ? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா என்ன மிரட்டுறத விட்டுப்பட்டு சட்டுப்பட்டுன்னு அவனுக்கு ஐசுவ கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்க. அப்படின்னாதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். சரிடி சரி, நீ இந்த ஐடியாவை சொன்னதுனால உன்னை சும்மா விடுறேன். இது மட்டும் அவன் காதுக்கு போச்சுன்னு நினைச்சுக்க, ஓ வாய் இருக்காது பாத்துக்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.